ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டியோட நெக்ஸ்ட் வீக் ப்ரிடிக்ஷனை பார்க்கலாம். எந்த இடம் சப்போர்ட்டாக இருக்கும், எந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்குன்னு. அதே நேரத்தில் இப்போ கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்க இடம் வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் தானா, இந்த இடத்துலேருந்து ஃபர்தராக அப்பானா ஒரு அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா, இல்லை அதே சேம் டைம் இப்போ இருக்கிற சப்போர்ட்டுக்கு கீழே பிரேக் அவுட் ஆனால் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எது, அந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆனால் பெரிய ஃபால் இருக்க சான்ஸ் இருக்கா, இது எல்லாத்தையுமே நம்ம நிஃப்டியோடையும் பேங்க் நிஃப்டியோடைய அனாலிசிஸும் பார்த்துடலாம். இப்போ நான் நிஃப்டியோட நிஃப்டி 50யோட மந்த்லி கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நிஃப்டி 50 மந்த்லி கேண்டில் ஓவராலாக ட்ரெண்டு எனக்கு என்ன மாதிரி தோணுதுன்னா, இப்போ இருக்கிற ஜோனு இது வந்து ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் ஆகிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் இந்த டபுள் டாப் ஃபார்மேஷன் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் இது வந்து ஃபர்தராக கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இது மந்த்லி கேண்டில் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது மந்த்லி கேண்டில் உடனே இறங்கிருமானா இல்லை, அதுக்கெலாம் நிறைய சப்போர்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது என்னோட ஓவரால் லாங் வியூவை சொல்கிறேன், இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு. ஓகேங்களா? அதே சேம் டைமு நமக்கு வந்து நிறைய சப்போர்ட்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் இருக்கிற இடத்துல நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அந்த சப்போர்ட்லாம் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் தான் வந்து உங்களுக்கு திருப்பி டவுன் ட்ரெண்டை ஸ்டார்ட் பண்ணும். இப்போ பாருங்கள், நான் வந்து க்ளோஸ் ட்ரெண்டுக்கு வந்துடுறேன். ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து லோ, இந்த லோ, இதை கனெக்ட் பண்ணி பாருங்களேன். ஓகேங்களா? இந்த ரீஜன் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கா, இப்போ இது வந்து ரீடெஸ்ட் மாதிரி தெரியுதா. அடுத்து இந்த ஜோனை கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த ட்ரெண்டுக்கும் இது பிரேக் அவுட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஓவரால் சினாரியாவில் வந்து பார்க்குறப்ப கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், மந்த்லி கேண்டில் வைஸ் செக் பண்ணுறப்ப. அதே சேம் டைம் ஓவரால் ட்ரெண்டில் பார்க்குறப்பையும் வந்து இப்போ இருக்கிற க்ளோசிங் வந்து இந்த இடம் நான் வந்து இந்த ஹையை கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். அந்த ஹையும் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கிறாரா, இந்த வீக்கு க்ளோஸ் ஆகிருக்கிற இடமும் வந்து ஆல்மோஸ்ட் சேமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப தான் இது வந்து ஃபர்தராக கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், இல்லைனா அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நம்ம வந்து இப்போ ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எந்த ஜோனாக இருக்கும், அடுத்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எதுவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மந்த்லி வைஸ் இப்போ நீங்கள் பார்க்குறப்ப இந்த இடம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கர்சர் வச்சுருக்கேன்ல அந்த இடம் வந்து 16,859 இந்த ரீஜன் வந்துட்டு தான் மார்க்கெட் வந்து திரும்பி இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே இறங்குச்சுன்னா இந்த ரீஜன் 16,753 இந்த ரீஜன், இது ரெண்டும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிறப்ப தான் உங்களுக்கு ஃபர்தராக இது வந்து கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் காமிக்கும். எப்படி நான் வந்து இந்த இடத்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இந்த இடம் பாருங்கள், இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டிலோட லோ, இங்கே உள்ள லோ. ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா, இந்த இடம் வந்து கரெக்டான ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் மட்டும்தான் ஃபர்தராக இது கீழே இறங்க ட்ரை பண்ணும். இப்போ நம்ம அப்படியே வீக்லி கேண்டில் போயிடலாம். வீக்லியில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இதில் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்குன்னு. என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு புரியும், புதுசாக பார்க்குற நண்பர்களுக்காக இப்போ நான் அதை வரைஞ்சி காமிச்சிட்றேன். ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தேன். பிரேக் அவுட் ஆகி இப்போ இந்த ரீஜன் வரைக்கும் கீழே இறங்கிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்ருக்கு. இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரோட டார்கெட் லெவலில் நம்ம எவ்வளோ தூரம் போனால் இந்த ஹெட் எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த லெவல் வைப்போம். ஸோ இப்போ இந்த பிரேக் அவுட் ஆன ரீஜன்லேருந்து அந்த லெவலை எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்ப நமக்கு வந்து 16,350 இல்லை 16,400 ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது உடனே இறங்கிருமானா இறங்காது, வெயிட் பண்ணுங்கள். இது எல்லாமே ஒரு லாங் டேர்ம் வியூ வச்சு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த ட்ரெண்டுக்குள்ளார எப்படி மூவ் ஆகிட்ருக்கோம், வீக்லியில் எது அப் ட்ரெண்டு எது டவுன் ட்ரெண்டு, எப்படி நம்ம இதை கன்சிடர் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். இது ஓவராலாக ஒரு ட்ரெண்டு போய்ட்டுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா? இந்த ரீஜனுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் மட்டும்தான் ஃபர்தராக நம்ம வந்து ஒரு அப் ட்ரெண்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சேம் டைமு இங்கேருந்து ஒரு கிராஸ் ட்ரெண்ட் லைன் வருது பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீக்கில் இந்த க்ரீன் கலர் லைனை கட் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சிங்களேன் ஒரு கேண்டில், இந்த லெவல் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் தான் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். 18,000 ரேஞ்ச், ஆல்மோஸ்ட் 17,980 வருது. ஸோ 18,000 ரேஞ்ச் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஆக்ட் ஆகும்.
இப்போ இருக்கிற இந்த இடம் பிரேக் அவுட் ஆகணும்னா 17,600க்கு மேலே க்ளோஸ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் இது வந்து 18,000 ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? இதில் இந்த ட்ரெண்டையும் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உள்ள சேனல் ஏதாவது மூவ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து டே கேண்டில் போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நான் உங்களுக்கு இது சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல இருந்தே இது வர்றது வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் தான் அப்படின்னு. ஓகேங்களா? நம்ம டெய்ல் பிரிண்ட் ஃபஸ்ட்லேருந்து வேணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த பாட்டம் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து ட்ரெண்டை கனெக்ட் பண்ணி பாருங்கள். எக்ஸாக்டாக எல்லாமே வந்து சப்போர்ட் ஜோனில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதை எப்படி நம்ம பார்க்கணுன்னா, ஹை லோ எகெயின் ஹை, இப்போ லோ. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை அடுத்து ஃபர்தராக எங்கே போக ட்ரை பண்ணோம்? இந்த ரீஜன் வரதுக்கு 17,500 ரீஜனை வந்து தொடுறதுக்கு தான் இது ஈஸியாக ட்ரை பண்ண பார்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே சேம் டைமு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டோஜி டைப் ஆஃப் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கேண்டிலில் டோஜி டைப் கேண்டில் ஃபார்ம் பண்ணால் பையர் செல்லர்ஸ்க்கு இடையில் சண்டை நடந்து இப்போ வந்து ஒரு இன்டிசிஷன் மூமெண்ட்டில் இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். அதுக்கான அனலிசிஸ் வீடியோலாம் நான் தெளிவாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் என்னோடய சேனலில். அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். லீவு நாளில் கற்றுக்கிறதுக்கு என்ன ட்ரை பண்ண முடியுங்கிறத பிளான் பண்ணி கற்றுக்க ஏர்ன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து மார்க்கெட்டில் ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், 17,250 ரேஞ்ச் இருக்குல்ல, இந்த ரீஜனுக்கு மேலே க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் நம்ம எப்படி போகலான்னா, இங்கேருந்து நாளைக்கு கேண்டில் வந்து இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நாளைக்கு. இதுக்கப்புறம் இது ஃபர்தராக இங்கே மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணுறங்கிறது என்னோடய டெய்லி அனாலிசிஸ் வீடியோவில் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பேங்க் நிஃப்டியோட மந்த்லி கேண்டில். இப்போ பாருங்கள், மந்த்லி கேண்டிலில் என்ன மாதிரியான ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிட்டுருக்குன்னு பார்க்கலாம். நான் ஹை டு ஹை கனெக்ட் பண்ணுறேன். லாங்கில் உள்ள பாட்டம் கனெக்ட் பண்ணுறேன். ஃப்ரண்ட் எக்ஸலண்ட்டான ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். அதே ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே இப்படி மூவ் ஆகிட்டுருக்கு பாருங்கள். ஓகேவா? லோ, இப்போ ஹை, எகெயின் லோ வரணுன்னா இந்த ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, இதை ரீச் பண்ணிவிட்டு திரும்புறதுக்கு பாசிபிலிட்டி தான். அதாவது 38,000 வந்து ரீச் பண்ணிவிட்டு திருப்பி இப்படி மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படி இல்லைனா இந்த இடத்துலேருந்து எகெயின் ஹையை ரீச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதை எப்படி இருக்குங்கிறத நம்ம வீக்லியில் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரி ட்ரெண்ட் மூவ் ஆகும்னு. இப்படி பாருங்கள், வீக்லியில் பேங்க் நிஃப்டியில் ஒரு ஹையர் லோ எவ்வளோ அழகாக ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த ரீஜனுக்குள்ளே இருக்குது. இதுலேருந்து இதை கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து நான் அடுத்த வீக்குக்கு, அதாவது நாளைக்கு வரத்தில் வீக்கில் வந்து 41,300 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம அப்படியே வந்து டே கேண்டிலுக்கு போயிடலாம். இப்போ பாருங்கள், டே கேண்டில் ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த இடம் வந்து ஒரு டபுள் டாப்புன்னு சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு. பாருங்கள், அது பிரேக் அவுட் ஆகி கரெக்டாக இந்த சப்போர்ட் ஜோன் வந்து சப்போர்ட் எடுத்ததா. இப்போ ஒரு டபுள் டாப்போட கன்ஃபர்மேஷன்லாம் எப்படி நடக்கும்னா பாருங்களேன், ஒரு டபுள் டாப் இப்படி வருதுன்னா இப்போ இங்கே பிரேக் அவுட் ஆகி கீழே வந்து ரீசன் முடிஞ்சிடும். இந்த நெக்லைன் இருக்குல்ல, இந்த இடத்துல திருப்பி ரீடெஸ்ட் ஆகிட்டு திருப்பி ஃபர்தர் அப்படி இறங்கிறதுக்கு பாசிபிலிட்டி பார்க்கும். இல்லைனா நெக்லைன் உடைக்கிறப்ப தான் அப் ட்ரெண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இருக்கிற சினாரியோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே முடிஞ்சது. ஓகேங்களா? இல்லைனாலும் இந்த ரீஜன் தான் நமக்கு எடுத்துகிட்டு வரணும். இதேமாரி இந்த நெக்லைன் பாருங்கள்,
இப்போ என்ன இருக்குது, இங்கே வந்துட்டு இப்படி திரும்பி இருக்குது. ஒன்ஸ் இது வந்து இதுக்கு ரீஜனுக்கு மேலே க்ளோஸ் ஆகுது அப்படின்னா, ஏதாவது 40,000க்கு மேலே க்ளோஸ் ஆகுதுன்னா ஃபர்தராக இது வந்து இந்த ரீஜனை தொடர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இல்லைனா ஃபர்தராக கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸை தொடரும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து 38,000 இருக்கும் இந்த ரீஜன் வந்து நம்ம சப்போர்ட் சொன்ன ரீஜனு. ஸோ நாளைக்கு எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத டிசைட் பண்ணி தான் நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் ஓப்பன் க்ளோசிங்கை வச்சு தான் அடுத்தடுத்த மூமெண்டம் நம்ம டிசைட் பண்ண முடியும். சரி, இப்போ நாளைக்கு எந்த இடத்துலேருந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம்னா இந்த ட்ரெண்டை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இன்றைக்கி க்ளோஸையும் ப்ரீவியஸ் 2 டேஸ்க்கு முன்னாடி உள்ள க்ளோஸையும் பாருங்கள், ஓகேவா? இப்போ நாளைக்கு இதை தாண்டி ஓப்பன் ஆகி போகிறப்ப ஃபர்தராக இந்த சின்ன சின்ன ரீஜன்லாம் இருக்கும். என்னோடய டெய்லி அனாலிசிஸ் கேண்டில் வீடியோவில் வந்து நான் இப்போ போடுறோம் உங்களுக்கு எப்படி நாளைக்கு இன்ட்ராடே பண்ணுறதுங்கிறது. இது வீக்லியோட அனாலிசிஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு கீழே கட் ஆகிற பட்சத்தில் ஃபர்தராக இது வந்து கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸை பார்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன்லாம் வரைஞ்சி அனலைஸ் பண்ணி மார்க்கெட்டை புரிஞ்சிக்கிட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஓவரால் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ண முடியும். அதே சேம் டைம் வந்து குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து ஒரு சப்போர்ட்டான ஜோனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வீடியோவும் போட்டிருக்கேன், அதோட லிங்க் வேணாலும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன். குளோபல் மார்க்கெட்டோட கண்டிஷனும் நமக்கு இம்பார்ட்டன்ட். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மார்க்கெட் வந்து ஏறுமா இறங்குமாங்கிறது நம்மளால் டிசைட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த வீடியோவையும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறது.